உங்ககிட்ட இருக்க வெஜிடபிள்ஸில் ஏதாச்சும் 4 வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி இது மாதிரி. நான் இன்றைக்கி வந்துட்டு பொட்டேட்டோ, கேரட், காலிஃப்ளவர், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் மட்டும் குக்கரில் வச்சு எடுங்க போதும். விசில் வர்றதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமாக தேங்காய், 10 முந்திரி, கொஞ்சம் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைய நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலாவை ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். மசாலா கூட நல்லா தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். அது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அந்த வேக வச்ச தண்ணியோடையே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான வெஜிடபிள்ஸ் கிரேவி ரெடி ஆயிரும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவி சூடான சப்பாத்திக்கு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தியே சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.